ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இமிடியட் இன்ஃபோ. உலகத்தில் தர்மம் அழியும் போது, அதர்மம் அதிகமாகும் போது மனிதர்களை காப்பாற்ற பகவான் விஷ்ணு அவதாரம் எடுக்கிறாரு. ஒரு டைம் இல்லை, 2 டைம் இல்லை, மொத்தம் 24 அவதாரங்கள் எடுத்திருக்காரு. தர்மத்தை காக்க, உலகத்தை அழிவுல இருந்து காப்பாற்ற. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், விஷ்ணு 10 அவதாரம் தானே ப்ரோ எடுத்திருக்காருன்னு நீங்கள் என்கிட்ட கேட்பீங்க. ஆக்சுவலாக என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ், விஷ்ணு புராணம் படியும் கருட புராணம் படியும் விஷ்ணு 10 அவதாரங்கள் தான் எடுத்திருக்காரு. ஆனால் ஸ்ரீமத் பாகவதம் புராணம் படி விஷ்ணு 24 அவதாரங்கள் எடுத்திருக்கிறதா சொல்லப்படுது. இன்னைக்கான வீடியோவில் விஷ்ணு எடுத்த 24 அவதாரங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு விஷ்ணு பிடிக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் லைக்கும் பண்ணிக்கோங்க. பார்ப்போம் எத்தனை பேருக்கு விஷ்ணு பிடிக்குதுன்னு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஷ்ணு எடுத்த முதல் அவதாரம் ஆதிபுருஷ அவதாரம். இவர் தான் பிகினிங் ஆஃப் எவ்ரிதிங்னு சொல்லப்படுது. அடுத்ததா 4 குமாரர்கள், சனகா, சனந்தனா, சனட்டனா, சனத் குமாரா. அடுத்து நாரதர் அவதாரம். ஆமாங்க, நாரதரும் விஷ்ணுவோட அவதாரம்னு தான் பாகவத புராணம் படி சொல்லப்படுது. அடுத்த அவதாரம் நரநாராயணர் அவதாரம். இவங்க 2 பேரும் ட்வின்னா இந்த உலகத்தில் அவதரிச்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து கபில அவதாரம். அப்புறம் தத்தாத்ரேய அவதாரம். இந்த அவதாரம் பிரம்மா விஷ்ணு சிவனை கம்பைன் பண்ண மாதிரியான ஒரு அவதாரம்னு சொல்லப்படுது. அடுத்து யாச்ன அவதாரம். தேவர்கள் ஆபத்தில் இருக்கும்போது விஷ்ணு இந்த அவதாரம் எடுத்துதான் அவங்கள காப்பாத்தினாங்கன்னு சொல்லப்படுது. அடுத்து ரிஷப அவதாரம். ஜெயினிசம கண்டுபிடிச்சது இவர் தான் பாகவத புராணத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து பிருத்து அவதாரம். இவர் தான் உலகத்தில் அவதரிச்ச முதல் உண்மையான நல்ல அரசன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் தன்வந்திரி அவதாரம். இவர் தான் மருத்துவத்தோட கடவுள்னும் இவர் தான் ஆயுர்வேதாவை கண்டுபிடிச்சர்னு சொல்றாங்க. இவர் மட்டும் இல்லைன்னா நமக்கு இப்போ மெடிசன் இருக்குமாங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஸோ நம்ம கண்டிப்பாக இவருக்கு நன்றி சொல்லியே ஆகணும். அடுத்து மோகினி அவதாரம். இவங்களுக்கும் சிவனுக்கும் பிறந்த குழந்தை தான் ஐயப்பன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹைகிரீவ அவதாரம். இவருக்கு ஹார்ஸோட தலையும் மனுஷனோட உடம்பும் இருக்கும். அப்புறம் வேதவியாசர். இவர் தான் மகாபாரதத்தை எழுதினது. இவருக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லியே ஆகணும். இவர் மட்டும் இல்லைனா நம்ம மகாபாரதம் மாதிரியான ஒரு அற்புத காவியத்தை மிஸ் பண்ணியிருப்போம். அடுத்து மக்ஷ அவதாரம். மீன் மாதிரி தான் இந்த அவதாரமும் இருக்கும். அடுத்து கர்ம அவதாரம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடையும் போது தேவர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் விஷ்ணு இந்த அவதாரத்தை எடுத்திருக்காரு. இந்த அவதாரம் ஒரு ஆமை வடிவத்துல தான் இருக்கும். அடுத்து வராக அவதாரம். அப்புறம் நரசிம்மர் அவதாரம். அதுக்கடுத்து வாமன அவதாரம். அப்புறம் பரசுராமர் அவதாரம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவர் விஷ்ணு எடுக்க போற கல்கி அவதாரத்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக இன்னும் உயிரோட தான் இருக்காரு. உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் ராமர் அவதாரம். இவருக்கு இன்ட்ரோவே தேவையில்ல, உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அடுத்து போவோம். பலராமர் அவதாரம். அதுக்கு அடுத்து தான் கிருஷ்ணர் அவதாரம். அப்புறம் புத்த அவதாரம். சில பேர் இன்னும் புத்தா விஷ்ணுவோட அவதாரம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனால் பாகவத புராணம் படி புத்தாவும் விஷ்ணுவோட அவதாரம் தான். இதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக கல்கி அவதாரம். இந்த அவதாரம் மட்டும் விஷ்ணுன்னு எடுக்கலை. ஆனால் உலகம் அழியும் போது வெள்ளை குதிரையில் கையில் வாளோட நல்ல மனுஷங்களை மட்டும் காப்பாற்றி கெட்டவங்களை அழித்து உலகத்தை மறுபடியும் உருவாக்க அவதரிப்பாருன்னு நம்பப்படுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணரோட 24 அவதாரங்களையும் நம்ம இன்றைக்கி பார்த்துட்டோம். இன்றைக்கி பார்த்த அவதாரங்களில் எந்த அவதாரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.